ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான பதிவு பற்றி பார்த்துடலாம். உங்களோட டூ வீலர் சம்மந்தமான ஒரு இன்ஃபர்மேட்டிவான விஷயந்தான். உங்களோட டூ வீலருக்கு உங்களுக்கே தெரியாமல் ஏதாவது பெனால்ட்டி அடிச்சிருக்காங்களா அப்படிங்கிறத இதில் ஈஸியாக செக் பண்ணிக்க முடியும். இதுக்கு 2 மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு மெத்தட் என்னென்னு பார்த்துடலாம். உங்களோட ஓன் பைக்காக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு பெனால்ட்டி அடிச்சிருந்தாங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரியான ஒரு மெசேஜ் ஒன்று வரும். அதாவது parivahan.government.in அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் ஒன்று வரும். இது ஒரு செலான் மெசேஜ் தான். இந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலமாக உங்களோட டூ வீலருக்கு எதுவும் பெனால்ட்டி இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக செக் பண்ணிக்க முடியும். இதுக்கு நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணால் போதும். நீங்கள் கிளிக் பண்ணதும் செலான் டிஜிட்டல் டிராஃபிக் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு செலான் மெசேஜ் வந்திருக்கும். அதில் உள்ள செலான் நம்பரை நீங்கள் எடுத்து இதில் காப்பி பண்ணலாம். ஒருவேளை அந்த செலான் நம்பர் உங்கள்கிட்ட இல்லாத பட்சத்தில் உங்களோட வெஹிக்கிள் நம்பர் வச்சு நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். மூணாவது உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்போம். அது என்னென்னா டிஎல் நம்பர். டிஎல்ங்கிறது டிரைவிங் லைசன்ஸ் நம்பரை வச்சு கூட நீங்கள் உங்களோட டூ வீலருக்கு எதுவும் பெனால்ட்டி அடிச்சிருக்காங்களா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். இப்போ இதில் நம்ம வெஹிக்கிள் நம்பரே கொடுத்துக்கலாம். உங்கள் வெஹிக்கிள் நம்பர் எதுவோ அந்த வெஹிக்கிள் நம்பர் கொடுங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம், உங்களோட வெஹிக்கிள் நம்பரோட எந்த மொபைல் லிங்க் ஆகிருக்கோ அந்த மொபைல் நம்பருக்கு தான் உங்களுக்கு ஓடிபி ஆனது வரும். அதாவது நீங்கள் பைக்கு வாங்கும்போது எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு தான் உங்களுக்கு ஓடிபி வரும். இதிலே இந்த வெஹிக்கிள் நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு பாருங்கள். அதில் உங்களோட வெஹிக்கிள் நம்பரை கொடுத்துக்கோங்க. கீழே உங்களுக்கு கேப்சா கேட்டிருப்பாங்க. அந்த கேப்சாவை எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ கெட் டீட்டெயில் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. நீங்கள் கெட் டீட்டெயில் கொடுத்தா உங்களோட செலான் வந்து அங்கே ஓப்பன் ஆகும். அதில் உங்கள் நேம், உங்களோட பைக் நம்பர், செலான் நம்பர் எல்லாமே ஷோ ஆகும். அது மட்டும் இல்லை, எந்த டேட்டில் உங்களுக்கு இந்த பெனால்ட்டி அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது காட்டும். எவ்வளோ அமௌண்ட் கட்டணும் அப்படிங்கிறதையும் காட்டும். ஸ்டேட்டஸ் நோ அவைலபிள்னு காட்டுது. ஏன்னா நம்ம இன்னும் இந்த ஃபைனை கட்டலை. சைடில் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இதை கிளிக் பண்ணதும் உங்களோட மொபைல் நம்பர் கேட்கும். உங்களோட மொபைல் நம்பர் அதில் கொடுத்து ஓடிபி வெரிஃபிகேஷன் பண்ணிக்கங்க. இப்போ உங்களுக்கு ஓடிபி என்ட்ரு பண்ணி கேட்கும். நீங்கள் கெட்ட ஓடிபி கொடுத்ததும் உங்களுக்கு 5 மினிட்ஸில் எக்ஸ்பைரி ஆகக்கூடிய ஓடிபி ஒன்று ரிசீவ் ஆகும். அதை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கங்க. இப்போ உங்களுக்கு சப்மிட் அப்படின்னு காட்டும். சப்மிட் கொடுத்துங்க. நீங்கள் சப்மிட் கொடுத்ததும் மினிஸ்ட்ரி ஆஃப் ரோடு டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் தான் நீங்கள் பேமெண்ட் டீட்டெயிலே கொடுக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு உங்களோட பேமெண்ட் ஐடி இருக்கும். ரெண்டாவதில் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் கட்டணும் அப்படிங்கிறது இருக்கும். மூணாவதில் செலக்ட் பேமெண்ட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைரக்ட் பேமெண்ட் SBI இபே அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும். அந்த டிக் பாக்ஸை கிளிக் பண்ணி சப்மிட் அப்படின்னு கொடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு SBI இபே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகிருக்கும். இதில் உங்களுக்கு பேமெண்ட் பண்ணக்கூடிய எல்லா ஆப்ஷன் இருக்கும். இதில் உங்களோட கிரெடிட் கார்டு அல்லது டெபிட் கார்டு இது ரெண்டில் ஏதாவது ஒரு கார்டோட டீட்டெயிலெல்லாம் கொடுத்து உங்களோட பெனால்ட்டி அமௌண்ட்டை நீங்கள் ஈஸியாக கட்டிக்க முடியும். இந்த பெனால்ட்டி அமௌண்ட்டை கட்டுறதுக்கு இன்னொரு வழியும் இருக்குது. அது என்னென்னு பார்த்துடலாம். இதுக்கு ரெண்டாவது ஆப்ஷன் என்னென்னு பார்த்தோன்னா பாரத் RTO அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதில் உங்களோட வெஹிக்கிள் நம்பர் கொடுக்கறது மூலமாக உங்களுக்கு பெனால்ட்டி எதுவும் அடிச்சிருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணிக்க முடியும். இதில் உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, பே செலான் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் உங்களோட வெஹிக்கிள் நம்பர் கொடுத்துக்கோங்க. இப்போ சர்ச் ஆகும். இப்போ நமக்கு எவ்வளோ அமௌண்ட் கட்டணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஷோ ஆகும். அன்பெய்டுன்னு போட்டிருக்கு. அதனால் நம்ம இன்னும் கட்டலை, அதனால் அன்பெய்டுன்னு காட்டுது. இதில் நீங்கள் பே நவ் அப்படின்னு கொடுத்து உள்ளே போய்க்கங்க. இப்போ உங்களோட மொபைல் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரு ஆகிருக்கும். அதில் ப்ராசஸ்ட் அப்படின்னு இருக்கும். அதை கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதை என்ட்ரு பண்ணதும் உங்களுக்கு இந்த செலான் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் பெண்டிங் செலான், பெய்டு செலான் இது ரெண்டையுமே செக் பண்ணிக்கலாம். பெண்டிங்கில் என்னென்ன இருக்குது, ஏற்கனவே ஏதாவது பெய்டு பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம பேமெண்ட் நவ் கொடுத்ததும் உங்களோட வெஹிக்கிள் நம்பர், உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட செலான் நம்பர் எல்லாமே இதில் வந்துடும். இப்போ நம்மளோட பெனால்ட்டி அமௌண்ட் 1000 ரூபா. இதுக்கு GST வேறு போடுறாங்க. அதுவும் 234 ரூபா போட்டிருக்காங்க. பார்த்துக்கோங்க. மொத்தமாக நீங்கள் 1234 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும். இப்போ கீழே உங்களுக்கு பே செலான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு என்னென்ன பேமெண்ட் ஆப்ஷன் இருக்கோ அது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் செலக்ட் பண்ணி கூகுள் பே இல்லை ஃபோன்பே எதில் வேணாலும் நீங்கள் இந்த பேமெண்ட்டை பண்ணிக்க முடியும். நீங்கள் அதை செலக்ட் பண்ணதும் உங்களோட UPI நம்பர் இல்லை UPI ID கேட்கும். அது மூலமாக தான் நீங்கள் இந்த பேமெண்ட்டை பண்ண முடியும். உங்களுக்கு டேரெக்டாக கூகுள் பேலேயோ ஃபோன்பேலேயோ போகாது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.